பத்தி பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ் நாடகம் ஒன்றை நடிக்க வருகிறார்கள் எமது பள்ளி மாணவர்கள். உங்கள் விழிகளுக்கு விருந்தளிக்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். சூரியனும் 9 கோள்களும் ஆகாயத்தில் நம் பூலோகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் போது நம் பூலோகத்தை பார்க்க கீழே வருகின்றனர். காட்சி 1. இடம் பூலோகம். அங்கு வருபவர்கள் சூரிய குடும்பத்தின் உறுப்பினர்களான சூரியன், வெள்ளி, செவ்வாய், புதன், பூமி, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. வாங்க நம்ம குடும்ப உறுப்பினர்களே, உங்க எல்லாரையும் இந்த நேரத்துல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் சூரிய பகவானே. என்னது நல்லா இருக்கோமா? உங்க பக்கத்துல இருக்கிறதுனால என்னால சூடே தாங்க முடியல. இந்த பூமியில் உள்ள மக்களை நான் 4 மணிக்கு உதயமாகி எழுப்பி விட்டா ஒரு பையன் கூட எந்திரிக்கவே மாட்டேங்கிறானுங்க. நைட்டெல்லாம் ஜியோவில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டருன்னு பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறானுங்க. அந்த கால மனுஷங்கெல்லாம் எனக்கு விடிவெள்ளின்னு பேரு வச்சு தசைய கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிறானுங்களே என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அடப்பாப்பா, உன்னையாவது கொஞ்சம் மதிக்கிறாங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. புதன் கோளான உன்னையாவது சொல்றாங்களே, என்ன பார்த்து செவ்வாயோ வெறும் வாயின்னு தான் சொல்றாங்க. இப்படி சொல்றவங்க வாயிலேயே போடணும். இது போக பூமியில மட்டும் வாழ்ந்தா போதாதுன்னு மக்களை செவ்வாய் கோளான எங்கிட்டையும் வந்து வாழ்றதுக்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்களாம். இருக்கிறதுலே பெரிய கோடா இருந்துட்டு என்ன யூஸ்? ஏராளமான துணைக்கோளை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்குதே. அப்பா பாப்பா பாப்பா, பூமியில் உள்ள பெத்தவங்க வேலைக்கு போறதுக்காக பிஞ்சு குழந்தைகளை கொண்டு போய் காப்பகத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஆனா குழந்தைக பெரியவங்க ஆனதும் பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறாங்க. நான் என்னுடைய துணைக்கோளை கொண்டு போய் எந்த இல்லத்தில் விடுவது? நீங்களே சொல்லுங்களேன். நல்ல வேலை, எனக்கு துணைக்கோளே இல்ல. அது மட்டும் இல்லாம நான் தான் இந்த குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவன். ஆனா என்ன ரோமானிய நாட்டோட கடவுளின் தூதுவனான மெர்க்குரிங்கிற பெயரால் அழைக்கப்படுறேன். நான் சின்னவன்னு நினைச்சு எடை போடாதீங்க. என்ன காலையிலயும் சாயங்காலமும் கருக்கல் நேரத்துல மட்டும் மனுஷங்களால பார்க்க முடியும். ஓஹோ, என்ன நீயே உன்னை புகழ்ந்து கொள்கிறாயா? ஆமா, என்னை பத்தி நான் புகழாம வேற யார் புகழுவாங்க? உங்ககிட்ட மக்கள் வந்து சந்திராயன் ஆராய்ச்சி செய்யறாங்கன்னு நீ சொன்ன மாதிரி நானும் சொல்றேன். அப்பா பாப்பா, முடியல உங்களை நீங்களே மாறி மாறி புகழ்வதா? நானே இந்த வழிங்களா சுமந்துக்கிட்டு கிடக்குறேன். நான் பத்த பாடி இருக்கேன். அப்பா பாப்பா சொல்லி மாளாது. பூமியில இருக்க மஞ்ச குறைஞ்சலா பார்த்தோன்னே அதை பற்றி கதை சொல்ல, கவிதை எழுத கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமை எங்க போய் சொல்ல? என்கிட்ட 18 துணைக்கோள் இருக்கு. பூமியில இருக்க மனுஷங்க ஆராய்ச்சி செஞ்சிருவாங்க. கொடுத்துருந்தா பார்க்கணும். தினம் திட்டுவதுக்காக சனி என்ற என் பெரிய வைத்தான் திட்டுறாங்க. 7 நாள் சனி ஆரம்பிக்குது, கந்த சனி நடக்குதுன்னு என் மேல பழைய சும தராங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. 18 துணைக்கோளை வச்சிருக்கிற உனக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 27 துணைக்கோளை வச்சிருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? நல்ல வேலை, நான் நெப்டியூன், புளூட்டோ 3 பேரும் குளிர்ச்சி கிரகமாக இருக்கிறதுனால இந்த மனுஷன் கட்டிருந்து தப்பிச்சோம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். நீ ஏடா புளூட்டோ, உன்னை பூமியில இருக்கிற மனுஷங்க கோள்ல இருந்து நீக்கிட்டாங்க. நீ என் ரூட்டுல வரதால கோழியக்கூடிய தகுதியவே இழந்துட்ட. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ? இந்த பூமியில இருக்க மனுஷங்களே நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு ஒரு பேரை வச்சாங்க. அப்புறமா நான் ஒரு கோலே சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தா நம்ம குடும்பத்துல இருந்தே தூக்கிட்டாங்க. ஒருவேளை மனுஷங்களுக்கு எங்கே போனாலும் ஐடி கார்டு, பர்த் சர்டிபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டுன்னு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி உங்ககிட்டயே கேட்பாங்களோ என்னவோ, நீயும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஓ அப்படியா, இப்பதான் புரியுது ஏன் என்ன கோலா ஏத்துக்குவேன்னு. சூரிய பகவானே, சரி எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா என்ன? அது மட்டுமல்ல, ஒரு கோல் அப்படின்னா 3 விஷயம் வேணும்.
ஒண்ணு, நீ என்ன சுத்தி வரணும். ரெண்டாவது, நீ கோல வடிவத்துல இருக்கணும். மூணாவது, நீ சுத்தி வரக்கூடிய பாதைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அப்புறமா எந்த இடையூறுகளும் இருக்கவே கூடாது. இதுல நீ 1, 2 சரியா வச்சிருக்க, மூணாவது மட்டும் சரியாவே இல்ல. அதனாலதான் உன்னை கோலே இல்லைன்னு சொல்றாங்க. சரி சரி, இதா காரணமா என்னுடைய மக்களே என்னை ஆராய்ச்சி என்னை சுத்தம் பண்ணிடுவாங்க. அப்புறமா நானும் ஒரு கோலாக மாறிடுவேன். ஆமாப்பா, இப்பெல்லாம் மக்கள் நல்லாவே மாறிட்டாங்க. வீட்டுக்கு மகம் வளர்க்குறாங்க. அது மட்டுமா, இப்பெல்லாம் ஏசி பயன்பாட்டை குறைச்சு யோகா ஃப்ளோரோ கார்பன் சொல்றாங்கல்ல, அதன் இருந்து ஓசோன் பழத்தை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. அதனால எனக்கு நம்ம சுத்தி இருக்க கோள்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ கவலைப்படாத, சீக்கிரமா நீ நம்ம குடும்பத்துக்கே கோலா வந்துடுவ. சரி, என்னோட மக்களை நீ எப்படி பாத்துக்கிறாங்கன்னு பாத்துட்டு வரலாமா? காட்சி 2. இடம் பள்ளி வகுப்பறை. பங்கு பெறுபவர்கள் ஆசிரியை மற்றும் மாணவர்கள். அம்மா உள்ளே வரலாங்களா? எல்லாரும் உள்ள வாங்க. காலை வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் உட்காருங்க. சரி, இந்த மாசத்தோட பெயர் என்ன? ஜனவரி மாதம் அம்மா, புது வருடம். ஜனவரி மாசத்தோட முக்கிய நிகழ்வு என்ன? முக்கிய நிகழ்வு அது என்ன அம்மா? பொங்கல் பண்டிகை வருதுங்க அம்மா. நன்று. பொங்கல் பண்டிகையை நம்ம எல்லாரும் எப்படி கொண்டாடுவோம்? பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. அம்மா, எங்க வீட்டுல மாடு இருக்குது. நாங்க மாட்டை குளிப்பாட்டி மாட்டு கொம்புக்கு வண்ணம் தீட்டி பொங்கல் வைப்போம். சரி சரி, அருமையான பதில்கள். உங்க வீட்டை சுத்தம் செய்யும் போது பயன்படாத பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? குப்பைகள், பயன்படாத பொருட்கள் எல்லாத்தையும் எப்பயும் போல் தீயில் போட்டு எரித்து விடுவோம் அம்மா. அம்மா, நாங்க டயரே மாந்தா தீயில் போட்டு எரித்துருவோம் அம்மா. அடடா, அது ரொம்ப தப்பாச்சே. அம்மா, அந்த குப்பையை பயன்படாத பொருட்களை வேற என்ன செய்வதுங்க அம்மா? நம்ம வீட்டிலே வச்சுக்கிறதா? இல்லப்பா, அத பத்தி தான் நம்ம அறிவியல் பாடத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்புல நான் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. சரிங்க அம்மா. உங்க வீட்டை சுத்தம் செய்யும் போது தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் உபயோகம் இல்லாத 2 பக்கெட்ல போட்டு அதில் இது எல்லாத்தையும் போடுங்க. அது ஏனுங்க அம்மா 2 வார்டில் போடணும்? அத பத்தி தெளிவா சொல்றேன், கேளுங்க. ஒரு பக்கெட்ல அம்மா சமையலுக்கு பின் போடுற காய்கறிகள், பழத்தோல், பூக்கள், தேங்காய் நார், இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல எடுத்து போடுங்க. அப்படின்னா உடைந்து போன விளையாட்டு பொருட்கள், பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்மா? இந்த பொருட்கள் எல்லாத்தையும் 2வது பக்கெட்ல பால் கவர், தின்பண்ட கவர், உடைந்து போன பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல எடுத்து போடுங்க. சரிங்க அம்மா. 2 வாளில் போட்ட எல்லாம் என்ன செய்யணுங்க அம்மா? முதல் பக்கெட்ல உள்ள குப்பைகள் எல்லாம் மக்கும் குப்பைகள். இவையெல்லாம் நம்ம மண்ணுக்கு இயற்கை உரமாக பயன்படும். இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு உரமாக போட்டு ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்து நம்ம சாப்பிடலாம். 2வது வாளியுள்ள பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவதுங்கம்மா? அதெல்லாம் மக்காத பொருட்கள். அது நம்ம மண்ணோட வளத்தை கெடுக்கும், சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தும். அதெல்லாம் மக்காது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம மறுசுழற்சி செய்யலாம். அப்படி இதெல்லாம் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தலாம். அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பு வராது, ஏன் நம்ம வாழும் இந்த பூமிக்கே எந்த பாதிப்பு வராது. நன்றிங்க அம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி செய்வோம். அப்புறம் இதை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அம்மா. சரிப்பா, உட்காரு. இப்ப நான் பாடம் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அம்மா, எங்க வீட்டுக்கு இந்த பொருட்கள்லாம் பிடித்தா போறதுக்கு வாளி இல்ல, என்ன செய்யுது அம்மா? உங்க வீட்டுல பக்கெட் இல்லைன்னா மக்காத பொருட்கள் எல்லாத்தையும் மரத்தாலான தொட்டியில எடுத்து போடுங்க. மக்கும் குப்பைகள் எல்லாத்தையும் நேரடியா நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கே எடுத்து நீங்க போட்டுடலாம். அம்மா, செடியில் போடலாம் என்றால் என் வீட்டில் இருக்கும் வீட்டு தோட்டத்திலே போடலாமுங்களா? தாராளமா போடலாம்ப்பா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எங்க ஊர்லயே வச்சிருக்காங்க. ஆனா எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்பதான் எனக்கே புரியுதுங்க அம்மா. சரிப்பா. வெங்காயத்தோல், தக்காளி, பூண்டு தோல், பூக்கள் இவையெல்லாம் மக்கும் குப்பைனா நம்ம புத்தகத்தாள்களும் மக்கும் குப்பையா மக்காத குப்பையாங்கம்மா? இப்ப நீ சொன்ன எல்லாமே மக்கும் பொருட்கள் தான்ப்பா. சரிங்கம்மா. இந்த மக்கும் மக்காத குப்பைய பத்தி எங்க வீட்டுல போய் நான் சொல்றேன். சரிப்பா. சரிங்க குழந்தைகளே, எல்லாரும் நாளைக்கு பார்க்கலாம். காட்சி
3 இடம் வீடு. பங்கு பெறுபவர்கள் அப்பா, அம்மா, மகன் மற்றும் மகள். உரையாடல். பொங்கல் வர போகுது, இன்னும் வீட்டை சுத்தம் பண்ணல. எவ்வளவு குப்பை இருக்குது. வாங்க நம்ம சுத்தம் பண்ணிட்டு தேவையில்லாத பொருட்களை எரிச்சிடலாம். ஐயோ அப்பா, என்னது எரிக்க போறீங்களா? ஆம், எரிக்க போறேன். எரிக்காம என்ன செய்யலாம்? அப்பா, இன்னைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல ஆசிரியை சுற்றுச்சூழலை பாதுகாப்புங்கிற தலைப்புல பாடம் நடத்தினாங்க. அந்த பாடத்துல பயன்படாத பொருளை தனியா பிரிச்சு மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு அது 2ஆ பிரிச்சாங்க. அது என்னப்பா மக்கும் குப்பை, மக்காத குப்பை? அம்மா, நீங்க சமையலுக்கு பயன்படுத்தினது போக வேண்டாத காய்கறிகள், பழங்கள், பூக்கள், தேங்காய் நார் இதெல்லாம் மக்கும் குப்பை. இது நம்ம தோட்டத்துல உரங்களாகவும் பயன்படுத்தலாம். மக்காத குப்பையான பிளாஸ்டிக் பொருட்கள், உடைந்த கண்ணாடி, பிளாஸ்டிக் பைக்கள் இதெல்லாம் மக்காது. ஆனா இதை மறுசுழற்சி செய்யலாம், இல்லைன்னா பாதுகாப்பாக அப்புறப்படுத்தலாம். சரி வா, நம்மளும் அத போலவே செய்யலாம். அப்பா, நம்ம மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம சுற்றியுள்ள எல்லாத்துக்கும் இதை பத்தி எடுத்து சொல்லுவோம்ப்பா. சரி வாங்க, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற எல்லோருக்கும் இந்த தகவலை சொல்லலாம். ஆமாப்பா. காட்சி 4 இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் சூரிய குடும்பங்கள், அம்மா மற்றும் மகள். பாத்தீங்களா என்னோட மக்கள் என்னை எப்படி மாசு இல்லாம பாத்துக்காங்கன்னு இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. ஆமா நண்பா, நல்லா பாதுகாக்கிறாங்க. சரிதான், இப்படியே இவங்க நம்மளை பாதுகாத்தாங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு மக்கள் எல்லாம் வாழ்றதுக்கு நம்ம கிட்டே இடம் கேட்டு வந்துடுவாங்கப்பா. அட போப்பா, இவனுக்கு ஆராய்ச்சி செய்யறேன்னு சொல்லிட்டு செயற்கைக்கோளை அனுப்பி கடைசியில அந்த செயற்கைக்கோள் எல்லாம் உடைஞ்சு ஒண்ணும் இல்லாத குப்பை எல்லாம் பூமியிலேயே போட்டுட்டு பூமியை குப்பை மேடா மாத்திட்டானுங்க. நீ கொஞ்சம் தள்ளுப்பா. அதத்தான் ஆராய்ச்சி செய்யறவங்க ரிமூவ் டெப்ரிஸ்ங்கிற செயற்கைக்கோளை அனுப்பி விண்வெளியில் இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் செய்யுது. முக்கியமா இந்த செயற்கைக்கோளில் இருக்கிற வலை போன்ற அமைப்பு அதுதான் இந்த குப்பையெல்லாம் சுத்தம் செய்யுது. அப்புறம் எப்படி விண்வெளியில் குப்பை இருக்கும்? மக்களே, நீங்க எனக்கு கோலா எதுக்குனாலும் பரவாயில்ல, நிறைய மரங்கள் நடுங்க, பூமியை வளமாக்கி அதை பாதுகாப்பு கடமை உங்களோட இதுதானே. அதோ பாருங்க, மரக்கன்று நடும் விழா நடக்குது. எப்பா, நம்ம அரசாங்கமே வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லி 2 மாசத்துக்கு ஒரு முறை இலவசமாக மரக்கன்று கொடுத்து நட சொல்றாங்க. அப்புறம் என்னப்பா, மரம் நடுங்கப்பா. எங்களோட தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். நெகிழிய ஒழித்து விடுவோம். இயற்கையை பாதுகாத்து இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழ்வோம். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம், பூமியை காப்போம். நமது அன்னையாகிய பூமியை காப்பது நமது கடமை.